உன்னைய நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் கழக தலைமை அலுவலகத்தில் புரட்சி தலைவர் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. அது அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் இன்றைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். அதாவது தேர்தல் ஆணையத்தால் வழக்கமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு தாக்கீது என்னன்னா 50 வாக்காளர் வரைக்கும் அந்த இந்த வாக்கு வரி வாக்கு இல்ல முதல்ல சரியா வாக்கு சீர்திருத்த நடவடிக்கை, இந்த நடவடிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வரவேற்கிறது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த மாதிரி வரைவு வாக்காளர் தயாரிக்க கூடாது, இது முறைகேடு நடக்கும், இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆனா அவங்க இங்க வந்து என்ன செய்யறாங்க, எல்லா தொகுதியினுடைய பிஓ மீட்டிங்ல PLA 2 அவங்க கரெக்டா போட்டு அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அங்க எதிர்க்கிறாங்க, இங்க ஆதரிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சீர்திருத்த இந்த நடவடிக்கையில ஏன் குளறுபடி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இந்த 50 வரைவு வாக்காளர் சீர்திருத்த 50 பதிவான வாக்காளர்களை வாங்கி கொடுக்கலாம், எலிமினேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் இருக்கு, கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இருக்கு இல்லையா, அதுல முறைகேடு நடப்பதற்கு அவங்க வாங்கிட்டு கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்றது, எப்படி தெரியும்? கடைசியில நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க வாக்காளர். இதுல ஏழைப்பட்ட படித்தவர்கள் மத்தியில் ஒன்றும் செய்ய முடியாது. சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியில தான் இந்த மாதிரி தில்லுமுழுகள்லாம் செய்ய முடியும். எனவே அது மாதிரி ஏற்கனவே இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்படி முறையில செஞ்சாங்கன்னா என்ன பண்றது? எனவே அது இருக்கக்கூடாது. 50 பேர் யார் PLO கொடுத்தாங்கன்னா யார் கொடுத்தாங்களோ அவங்களே போய் திரும்ப கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க எழுதி கொடுங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு PLOவும் தங்களுடைய அடையாள அட்டை, தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட நான் PLO தான் அப்படின்றத ஒரு இது மாதிரி ஐடென்டி கார்டு அது வந்து அவங்க போட்டிருக்கணும், மக்களுக்கு தெரிகிற மாதிரி. ஏன்னா திமுக ஏற்கனவே இதே மாதிரி நாங்கள் ரெவன்யூ அதிகாரி கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 மாதத்துக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும். திமுகவினர் வந்து சோலையழகுபுரத்தில் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் தாலுகாவிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா போய் அவங்களுடைய அடையாள அட்டை, ஆதார் எண்ணு, ஃபோன் நம்பரு, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா குறித்து இது பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட எங்களுடைய அது இந்த மாதிரி எடுக்கிறாங்க தெரிஞ்சோடனே எங்கள் வட்ட செயலாளர் சக்திவேல் அவர்கள் உடனடியாக அது எங்களுக்கு தகவல் சொல்லி நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக ஏற்கனவே இருந்த முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்களிடம் முறையிட்டோம். இப்போ அவங்க சொன்னாங்க, இதை நான் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது. எனவே பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்கன்னா நான் அதை இந்த இவரே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி சக்திவேலை காமிச்சோம். சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு தவறு இப்போ நடந்துடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அது முறையாக நம்ம எங்களுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், மாண்புமிகு அம்மா பேரவையினுடைய செயலாளர், மதுரை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி உதயகுமார் அவர்களும், முன்னாள் மேயர், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர், புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் விளக்கமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் விளக்கமாக எடுத்து சொல்லிட்டார்கள். அவரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்க சந்தேகங்களை எல்லாம் போக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. உறுதியாக
நல்லபடியாக இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம் மதுரை மாவட்டத்தில் நடக்கும். எந்த தவறும் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கொள்வோம் இருக்காங்க. இந்த 2005 வாக்காளர் படிவத்தை வச்சு தான் இவங்க வாக்கு போய் பார்க்க போறாங்க. அப்படின்னு போது அதுக்கு பிறகு சேர்ந்த வாக்காளருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வேற ஆவணங்கள்லாம் இல்லை. ஏற்கனவே நான் அந்த மாதிரி சேர்ந்தேன், எதனால நான் இங்கே வந்தேன், எதனால 2005 பிறகு நான் வாக்காளராக இந்த தொகுதியில் சேர்ந்தேன், இந்த பகுதியில் வாக்காளராக சேர்ந்தேன் என்பதெல்லாம் அவங்க கொடுத்தா போதும். ஆதார் எண் ஏதாச்சும் ஆவணங்கள் நம்ம தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. பல ஆவணங்கள் கேட்டிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ஆவணங்கள் கொடுத்தா போதும், அதை நாங்கள் சேர்த்துக்கிறோம். அப்படியும் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப இது பண்ணிக்கலாம்னு ஆப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஆப்பை ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் ஆப்பெல்லாம் தெரியாது. சாதாரணப்பட்டவங்களுக்கு எப்படி ஆப்பை போய் பார்க்க, ஆப்புன்னா என்னன்னு ஆப்பா இல்லான்னு கேட்பான், இல்லைன்னா ஆப்பமான்னு கேட்பாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால அது விளக்கமா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொல்லிடுறோம்னு இருக்காங்க. இப்போ பிஎல்ஓ போறாரு, வீட்டுல நீங்க இருந்தா தான் உங்க பேரு அந்த ஜாபிதால இருந்து அந்த ஃபார்ம்ல இருந்து நீங்க அந்த வீட்டுல இருந்தா தான் உங்களுக்கு ஓட்டு இல்லையா? 2005 எனக்கு ஓட்டே இல்லைன்னா அதுக்கு தான் இப்ப நாங்க கேட்டோம். அதைத்தான் நாங்க கேட்டோம். இந்த டவுட்டை தான் ரெவன்யூ மினிஸ்டர், அதான் முன்னாள் ரெவன்யூ மினிஸ்டர் கேட்டார். இல்ல குழப்பம் இல்ல. அது என்ன குழப்பம்? அதுல இல்ல, வழிமுறை இருக்கு. அது வழிமுறை கொடுத்திருக்காங்க. அதுக்காக என்னன்னா வழிமுறை, புதிய வாக்காளரா சேர்ந்துக்கணும். புதிய வாக்காளர் இல்ல புதிய வாக்காளரா சேர்ந்துக்கலாம். அதுக்கு தான் ஆவணம் தான் கொடுக்க சொல்றாங்க. அட்ரஸ் மாறினால எந்த அட்ரஸ்ல இருக்காங்களோ அந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும். இப்ப அவங்க மாறி இருந்தாங்கன்னா, இப்ப இந்த தொகுதி விட்டு அடுத்த தொகுதி போயிருந்தாங்கன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு ஒரு இது கொடுத்து, எலிமினேஷன் கொடுத்து, அந்த தொகுதியில நான் இந்த தொகுதியில தான் இப்ப காலங்காலமாக இருக்கேன், அதுல வீட்டுக்காரருடைய இபி ரைஸ் இதை கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அது நிறைய கேட்டிருக்காங்க. 6, 7, 8 மூணுமே ப்ரொவிஷன் இருக்கு. அதுல இல்ல டெலிஷனும் கொடுக்குறாங்க, கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இல்ல முறையாக தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சித்தலைவர், இது தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு, எந்த விதமான குறைபாடும் இல்லாத அளவுக்கு, ஒரு வாக்காளர் கூட விடப்படாத அளவுக்கு. அதே மாதிரி இறந்த வாக்காளர், இடமாறி சென்றவர்களே அதே மாதிரி பூத்துல இருந்து இன்னொரு பூத்துக்கு, கணவர் ஒரு பூத்துல இருப்பாரு, மனைவி ஒரு பூத்துல இருப்பாங்க. குடும்பம்னா 4 பேர் ஒரு இதுல இருப்பாங்க, 2 பேர் வேற இதுல இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த தடவை முறையாக செஞ்சு தரப்படும் அப்படின்னு அவங்க நாள் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இவங்க அரசியலுக்காக அவங்க சொல்றாங்க. திமுக மற்ற எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா அவங்க இதை மொத்தமா புறக்கணிச்சிருக்கணும்ல. வரைவு வாக்காளர் கூட்டத்துக்கு கலந்துருக்க கூடாது, நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுல ஆளா போய் கலந்துட்டு உட்காந்து பெஞ்சியை பிடிச்சுக்கிட்டாங்க. பெஞ்சியை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு எல்லாமே நடவடிக்கை, இப்போ அந்த நடவடிக்கை எல்லாம் கடந்துக்கிருக்காங்க. அதனால அதெல்லாம் அவங்க ஒரு அரசியல் எதிர்ப்பு தெரிவிக்கணும், மத்திய அரசை எதிர்க்கணும், தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது நடக்காது. முறையாக நமக்கு என்னன்னா, தமிழகத்தை பொறுத்தளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன விரும்புறான்னா, முறையான வாக்காளர், இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்கள் யாரும் ஒருவரோட விட்டு போகக்கூடாது, இறந்த வாக்காளர் திரும்ப வரக்கூடாது, இடமாறுதல் பண்ணவங்களும் வரக்கூடாது, இந்த இரட்டை வாக்காளர்களும் இருக்கக்கூடாது. இதை நீங்க கண்காணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகாரிகளுக்கு நீங்க துணைக்காக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நாங்க செய்யணும். இல்ல இப்போ திமுக பூத் ஏஜென்ட் போகும்போது உங்க ஏஜென்ட் நீங்க கூட அனுப்பலாம் இல்லையா? எல்லாருமே போலாம். அப்புறம் ஏன் அவங்க போறதுல என்ன முறைகேடு பண்ணிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க, இது வாங்குறாங்க இல்லையா, அது 50 வாங்குறாங்க. 50 வாங்கி இங்க கொடுப்பாங்கன்னு எப்படி தெரியும்? இல்ல அண்ணா திமுக தெரிஞ்சா கழிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எங்க ரிட்டர்ன் வாங்குறாங்க, நாங்க வாங்கினாலுமே நாங்க திமுக தெரிஞ்சா கிழிச்சு போட வாய்ப்பு இருக்கு. அது நடக்க கூடாது. நாங்க ஒத்துக்கிறோம். எந்த அரசியல் 2ல நாங்க 50 வாம ஒரு வீட்டுல போய் வாங்குறோம் வைங்க, அந்த வாம்ல திமுக செயலாளர் பேரையும் சேர்த்து வருதுன்னு வச்சுங்க. நடுநிலையாளருக்கு, ஏழைகளுக்கு, அதனாலதான் நேரடியா வாங்க. எங்களுக்கு இருக்க பவரை தான் குறைக்கிறோம். BLA 2க்கு 50 ஃபார்ம் வாங்கி கொடுக்கலான்றாங்க. வாங்கி முறையா போய் சேர்க்கணும்.
சேர்க்க தவறினால் மக்கள் ஒரு பின்னாடி போய் ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணணும். அதனால வந்து சேர்க்க தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது எங்களை பொறுத்த வரைக்கும் 50 ஃபார்ம் வாங்குறது மட்டும்தான் அந்த பொறுப்பு சொல்றாங்க. ஒரு கொடுக்கறது சேர்ந்துருந்தா ஒரு ஓட்டே 4 பேர் செத்துருவோம். அதிமுக சேரும், திமுக ஃபார்ம் கொடுப்போம், எல்லாரும் ஃபார்ம் கொடுப்போம். பிஎல்ஓ வாங்குறாங்க. வாங்குறது பிஎல்ஓ இல்ல, 50 ஃபார்ம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் வேணான்றோம். பிஎல்ஓ வாங்கினா எங்களுக்கு ஆட்சேபனை பண்றது. பிஎல்ஓ கலெக்ட் பண்ணாலும் கொடுத்தாலும் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனை இல்லை. நாங்கள் அறியாமையில் இருக்கிறோம். ஆனால் 50 ஃபார்முகளை ஒரு பிஎல்ஏ எந்த கட்சியும் வாங்கலான்றாங்க, எங்களையும் சேர்த்து வாங்கலான்றாங்க. நாங்க எங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றோம். யாருமே அதுல தலையிடக்கூடாது. யாரும் அந்த இதுல சூப்பர்வைசர் அது கண்டுபிடிச்சிடலாம். எல்லா கட்சியும் எல்லா நாங்க இல்ல, திமுக உள்பட எல்லா அனைத்து கட்சியுமே இப்ப அதான் அதிகாரி தான் வாங்க சொல்றோம். அனைத்து அரசியல்வாதி வாங்க வேண்டாம். அரசியல்வாதி சூப்பர்வைசர் வாங்க போலாம், வைக்கலாம். அவங்களே நேரடியா கொடுக்கறாங்களா, முறையாக கொடுக்கறாங்களா, முறையாக அந்த வாக்காளர் சேர்க்கிற பணி நடக்குதா, சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை முறையாக நடக்குதான்றத சூப்பர்வைஸ் பண்ணணும். சரி சார், இப்போ திமுக வீழ்த்தணும்னா எல்லாம் ஒன்னா வரணும், எதிர்கட்சிலாம் நீங்க விஜய் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இத மட்டும் நீங்க போடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம்.